இனி எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். மக்களா நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரோகத்தை சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடிய அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. நாம இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால நெருங்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆட்சியில இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, எப்பொழுதுமே உங்களுக்கான முதல் குரல் கொடுக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா அது மிகையாகாது. சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் 2019ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு சிஏ சட்டத்தை எரிச்சது. நான் கைது செய்யப்பட்டதும் என்னுடைய முதல் போராட்டம்னு நான் அடிக்கடி பெருமையா சொல்லியிருக்கிறேன். ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, எப்பொழுதுமே உங்களுக்கான முதல் குரல் கொடுக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா அது மிகையாகாது. சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் 2019ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு சிஏ சட்டத்தை எரிச்சது. கொண்டு வரும்போது அதை எரிச்சது இங்கே வந்திருக்க நான் கைது செய்யப்பட்டதும் என்னுடைய முதல் போராட்டம்னு நான் அடிக்கடி பெருமையாக சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நாடு முழுக்க பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் பல தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர், இஸ்லாமியர்களை குறிவச்சு தாக்குற மாதிரி ஒரு வீடியோ அவரே வெளியிட்டு இருக்கிறார். பாஜகவோட முதலமைச்சரே இப்படி நடந்துக்கிட்டாருன்னா மற்றவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை மக்கள் மேலே வெறுப்பை தினந்தோறும் ஒன்றிய பாஜக அரசு பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தால் தான் இன்னைக்கு பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா அதற்கு ஒரே வழி, நாம் எல்லாம் சேர்ந்து அன்பை பரப்ப வேண்டும், சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும். இந்த மண்ணில் அந்த பணியை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவோட திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டில் நிச்சயம் பலிக்காது. திமுக மேலே சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நம்பிக்கையும் பாஜகவால் இன்னைக்கு தாங்கிக்க முடியல. அதனால தான் திமுக மேலே இன்னைக்கு பாஜக கடும் கோபத்தில் இருக்கு. பாஜக எவ்வளவு கோவப்பட்டாலும், எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் திமுக எப்பவுமே உங்களுக்கு உறுதியாக நிற்கும், காவல் அரணா நிற்கும். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கை சேர்ந்திருக்கு. இனி எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். மக்களா நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரோகத்தை சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடிய அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகன்ற பலம் பொருந்திய கட்சி இருக்கிற வரைக்கும், நாம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால நெருங்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்முடைய கழக தலைவர் அவர்களும் திமுகவும் என்றைக்குமே உங்களுக்கு தோழனா துணையா எப்பொழுதுமே இருப்போம். அதே போல கழக தலைவர் அவர்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் நீங்கள் என்னைக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அனைவரும் இணைஞ்சு தான் தமிழ்நாட்டுடைய தனித்துவத்தை காப்பாற்றணும், சமூக நல்லிணக்கத்தை ஒற்றுமையை வளர்க்கணும், வெறுப்பை ஒழித்து அன்பை பரப்பணும். சிறுபான்மை மக்களுக்கு உங்களுக்கு என்னைக்கும் பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும்னு உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.